ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க வந்து மனோஜ் வந்து, "அம்மா எனக்கு எல்லா விஷயமும் உண்மையா தெரியும். நான் வந்து இப்போ வரைக்கும் யார்ட்டயுமே அத சொல்லல. என்ட்ட ரோகிணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா" அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே வந்து, "ஏன்டா இத இதுக்கு முன்னாடி சொல்லல?" அப்படின்னு உடனே, "சொன்னா அம்மா திட்டுவாங்கன்னு ஒரே காரணத்துக்காக நான் சொல்லல" அப்படின்னு சொல்லி, ரோஹிணிய காப்பாத்துறதுக்காண்டி மனோஜ் அந்த இடத்துல முன் வந்து பொய்ய சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் ரோஹிணிட்ட ரீசன் கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் வந்து இப்போ உண்மைய சொல்லிர்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, பழையபடிக்கு அவங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "மலேசியாவுல நான் பிறந்தது உண்மதான். எங்க அப்பா மலேசியா தான். பட் ஆனா அவரு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. எங்க அம்மா வந்து அவர டீல விட்டாங்கள, நாங்க மெட்ராஸ்க்கு திரும்ப வந்துட்டோம். வந்தது மட்டும் இல்லாம, எங்க அம்மா கொஞ்ச நாள்லயே இறந்தும் போயிட்டாங்க. நான் தனிமரமா தான் நான் வளர்ந்தது எல்லாமே வந்து தனிமரம் தான். அப்பதான் நான் மனோஜ ஒரு இடத்துல பார்த்தேன். பார்த்தோனே அவர் மேல எனக்கு லவ் வந்துருச்சு. கட்டின அவரத்தான் கட்டணும் அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிரும்போது, பார்லர்ல வந்து இவங்க வந்து அத்தை வந்து அங்க வந்து வந்தாங்க. வர்றத பார்த்துட்டு அவங்க மூலியமாவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, அவங்களோட இது எண்ணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வசதியான பொண்ண பிள்ளைக்கு பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நான் கொஞ்சம் மலேசியாவ அப்படின்ற மாரி சொல்லி, பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்த நான் பண்ணிட்டேன். ஆனா முழுக்க முழுக்க இது எல்லாமே மனோஜுக்காக தான் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு, "ஏம்மா இப்ப சொல்றதாச்சும் உண்மையா? இத நான் தெய்வ வாக்கா எடுத்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லும்போது அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்ப சொன்ன விஷயமும் பொய் அப்படிங்கிறது நம்மளுக்கு தானே தெரியும். தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்